இன்னைக்கு இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன். அதாவது இந்த ஹார்ட் ஹீலிங் பத்தி நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. அதுல வந்து சில ரிமார்க்கபிள் ஃபைண்டிங்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இப்படி ஆகுது, இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இதை பத்திலாம் நிறைய சொல்றாங்க. ஓகே, நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவுபடுத்தணும். ஏன்னா நான் சொல்றது கேட்டு சில பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல வரல. தட் இஸ் த ப்ராப்ளம் அசஸ்மெண்ட். ஓகே, யூ ஃபவுண்ட் அவுட் த ப்ராப்ளம். வேர் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன் இஸ் இன் யூ மீட்டிங் காட் த்ரூ ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நீங்கள் தேவனை சந்திப்பதுதான் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது. சோ அது வரலன்னா தப்பு. இதோட நின்னுட்டோம்னா we are missing the point. ஓகே, நீங்க அட்லீஸ்ட் இட் கேவ் யூ சம் கிளாரிட்டி. குட். ஏன் இந்த மாதிரி இருக்கு, உங்க லிமிட்டடா உங்க வாழ்க்கையில சில பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த அப்படி இருக்குன்னு தெரியுதுல. ஐம் டெல்லிங் யூ, மோஸ்ட் அந்த ஹார்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலயும் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஹைடிங். 100% பசுத்தாவிகள் ஒளிந்திருக்கிறது. இது பேசாட்டி ரொம்ப தப்பு. சைக்காலஜிஸ்டுக்கு தெரியாது, சைக்காட்ரிஸ்ட் இவங்களே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அசுத்த ஆவிகள் ஒளிஞ்சிருக்குன்னா எல்லா இடத்தையும் பிசாசு பிசிக்கலா இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவைகளுடைய பொய்கள் இருக்கிறது, பிசாசுடைய வஞ்சகங்கள் இருக்கிறது, மறைந்திருக்கிறது. இவைகள் மறைந்திருந்து இவைகள் வந்து உங்களை கொத்திக்கிட்டே இருக்கும், பாம்பு கொத்துற மாதிரி கொத்திட்டே இருக்கும், செயல்பட்டுட்டே இருக்கும். அப்பப்ப அந்த மாதிரி சம்பவம் வந்தாலே திரும்ப வந்துடும். திரும்ப உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும், அந்த நினைவுகள் வரும், ஒரு பயம் வரும். பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும், பல்வேறு வகைகள் இருக்குதுல. ஆனால் இயேசுவின் ரத்தம், வார்த்தை, அவருடைய ஆவி, இதுக்குள்ள நீங்க சுத்திட்டு இருப்பீங்கன்னா, சுழன்று கொண்டு இருப்பீங்கன்னா, உங்கள் வாயை பத்தி சரியா அறிவோடு இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும் போது நீ திரும்ப அப்படிதான் ஆக போற. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு கண்டிப்பா ரூட் காஸ் ஏதாவது இருக்கும். ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஹர்ட் ஏதாவது உங்களுக்கு நடந்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது நிமித்தமா உங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துட்டு இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், இது மாதிரி நிறைய இருக்கு. சோ அதே பேட்டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸோ ரிமோட்டாவோ, ஓகே, இல்லைன்னா சிமிலராவோ ஒன்று நடக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னா திரும்ப அதே மாதிரி எண்ணங்கள் உங்க மனதில் இருந்து சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. ஏன் வருது? சும்மா வரல, அது அசுத்த ஆவிகளால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. பிசாசு ஒரு ஏஐ வச்சிருக்கான். அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும்னா சாஃப்ட்வேர் எல்லாரையும் ப்ரோக்ராம் பண்ணி விட்டுரும். அவங்க ஹர்ட்ஸ் பாசிட்டு அல்காரிதம் கிரியேட் பண்ணி அவங்க மனதில் அது ஓடப்படி வச்சிரும். எண்ட் கோல் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வாயை மூடுறதா. என்ன மூடுறது? நீங்க கர்த்தர், உங்க வாய் கர்த்தரை நம்ம கொடுத்துருக்காரு, கர்த்தருடைய மகத்துவத்தை மேன்மை பேசும்படி, அவருடைய செய்து முடித்த கிரியைகளை விவரிக்கும்படி. இந்த ஆவி சொல்றான், நம்முடைய செயல்களை எல்லாருக்கும் நான் விவரிப்பேன். நம்ம எதை பத்தி சொல்றோம்? சிலுவை பத்தி சொல்றோம். இயேசுவின் ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் அவர் செய்து முடித்த மிகப்பெரிய கிரியை. சோ இதை நம்ம சொல்றோம். சொல்லி இதெல்லாம் பேசி நாம் புது சிருஷ்டின்றதை பேசுறோம். இதெல்லாம் பேசாம நிறுத்துறதுக்கு தான் அவன் வேலை பார்க்கறான். என்ன பண்றான்? இது மாதிரி வந்துருது, இருதயத்துல இருந்து கிளம்பிடுது, எல்லாமே கிளம்பி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துருது. திரும்ப 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 சில பேர் வந்து இப்போ உங்களுக்கு ஜாப் எல்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது, திரும்ப திரும்ப ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டுலாம் இருக்குன்னா, there is fear of failure, spirit of failure is working there, fear of failure is there. ஓகே, அது உங்களை வந்து ஆக்கிரமிச்சிருது உங்க சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூவோ ஏதோ போகும்போது வயிறுலாம் அப்படி ஒரு மாதிரி புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கும், வயிறு நடுங்கும், அந்த மாதிரி ஃபீலிங் வரும், பயங்கர இன்செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றது ஓகே. இப்ப திரும்ப பிசாசு உங்களை, நீங்க நினைக்கலாம் திரும்ப திரும்ப பிசாசு அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லவா? இது மாதிரி நேரத்துலதான் கர்த்தர் உங்க வாயை வச்சிருக்காரு. நீங்கள் உங்க வாயை திறந்து இயேசு கிறிஸ்துவின் செய்து முடித்த கிரியை விவரிக்க வேண்டிய நேரம் இது. எப்ப குழப்பம் வந்துட்டு இருக்குல்ல, பயம் வந்துட்டு இருக்கு, உங்க சிந்தனைய மாறி என்ன நினைக்கிறாங்கன்னா, என் தாட் மாறட்டும் பிரதர், அப்புறமேட்டு நான் கரெக்டா பேசுறேன். நோ நோ நோ, யூ ஸ்பீக் அண்ட் சேஞ்ச் யுவர் தாட், டேக் அத்தாரிட்டி ஓவர் யுவர் தாட் அண்ட் சேஞ்ச் இட், ஸ்பீக் இட், யூ ஹேவ் அத்தாரிட்டி. இந்த பாயிண்ட் தான் வித்தியாசம். அதாவது என்ன ஃபால்ட் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எது சரியில்லை, ஓகே, அதெல்லாம் தெரியுது. அந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது, அந்த பயம் அப்படியே எழும்பி வருது. அப்படி எழும்பி வரும்போது எழும்பி நின்று, நீங்கள் எழும்பி நின்று வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில், நான் இயேசுவின் நாமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், ஸ்டாண்டிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பனா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அந்த லேகியன் ஓடி வந்தான் அவரை பார்த்து. அவனுக்கு இல்லாத ஹார்ட் இஷ்யூஸா? அவனுக்கு எவ்வளவு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும், ஓடி வர்றான். ஏன்னா 6000 பிசாசு இருக்கு. அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. நான் பிசாசின் சத்தங்கள் ஒளிஞ்சிருக்கிறத பத்தி பேசுறேன். இருதயத்துல இது பிசாசே இருக்குது, 6000 பிசாசு. அவன் ஓடி வரப்ப இயேசு என்ன பண்ணாரு? ஏத்து கீழே விழுந்தானா இல்லையா? அந்த பிசாசுக்குள்ள ஓடிச்சா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அவன் டிப்ரெஷன் பேசுறோம்ல, எக்கச்சக்க டிப்ரெஷன்ல இருந்தேன் அவன்.
6000 பிசாசுமா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்திருப்பானா? சோ டிப்ரெஷனோட கோர்ல இருந்தவன், அவனுக்கு இல்லாத ஹார்ட் இஷ்யூஸ் ஒண்ணுமே, எல்லா இஷ்யூஸ் இருக்கு. சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ், சைல்ட்ஹுட் டிராமா, அந்த டிராமா, இது எல்லாமே இருக்கு, கிலோ கணக்குல இருக்கு. அப்படிப்பட்டவன் இயேசுவை பார்த்து ஓடி வந்தனே, இயேசுடைய பிரசனத்தினால, அவருடைய வார்த்தையினால அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். பிசாசுக்கு பண்ணி கொடுத்துக்குள்ள போய் கீழே வந்து செத்து போச்சு, பண்ணி செத்து போச்சு, பிசாசு ஓடி போச்சு. ஓகேயா? அந்த இயேசுவின் நாமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதே இயேசுவின் நாமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மோசேனுடைய அந்த ராடு வந்து எகிப்தை மிரட்டியது. அந்த பார்வோன், அந்த அந்த பாம்புகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மிரட்டினது. அதை விட வல்லமையான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. எப்படி ஆக்சஸ் பண்றது? உங்க வாயில தான், உங்க வாயினாலதான். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் சே தட் ஐ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்சைட் ஆஃப் மீ. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள இந்த வருதோ, பயம் வருதோ, போன இடம் மாதிரிதான் நடக்குது, இந்த வட்டம் இப்படிதான் ஆயிரும்னு, இல்ல சில சஜஷன்ஸ் வர ஆரம்பிக்குதோ, சில பேர் ரிஜெக்ஷன், உங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். அதனால என்னன்னா, யாராவது உங்களை ஒருத்தவங்க மைல்டாவோ லைட்டாவோ ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் திரும்ப அந்த குள்ள போயிருவாங்க. போய் அப்படியே உட்காந்துருவேன். இந்த மாதிரி நேரத்துலதான் எழுப்பி நின்று இயேசுவின் நாமத்தில் ஆனதை அதட்டுகிறேன், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று பேச வேண்டும். எனி இஷ்யூ பேசணும். பேசிதான் அவங்க இருதயத்தை சரி பண்ண முடியும். பேசுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது வேணும். அப்பதான் உங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. தேவன் முன்பாக நிற்க தைரியம்னா, தேவன் முன்பாக நின்று என்ன பண்ண போறோம்? வேடிக்கை பார்க்க போறோமா? பரலோகம் நல்லா சங்கர் சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காரு பார்க்க போறோமா? என்ன பார்க்க போறோம்? எங்க பார்க்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசுறதுக்கு தான் அப்படி நிறுத்திருக்காரு, அங்க நின்று பேசுறதுக்காக. சோ இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது பேசுறதுக்கு. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எதுமேலாம் உங்களுக்கு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லுகிறது. மரண பயம் இருக்கா உங்களுக்கு? என்ன வாசி என்ன சொல்லணுங்க? நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். இதெல்லாம் வார்த்தை ஏன் எழுதி கொடுத்துருக்காரு? நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இதெல்லாம் ஏன் பேசணும்? பேசிதான் இருதயத்தில் இருக்கிற அந்த ஓட்டைகள், அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு. ஏன்னா இருதயத்தில் இருக்கிற அந்த காரியங்கள்லாம் சரியாக நீங்க வந்து ஒரு ஃபெய்த் ஹவுஸ் பவர், ஃபெய்த்துடைய பவர் ஹவுஸா மாறிடுவீங்க. ஒரு விசுவாசத்தின் வல்லமையுள்ள ஒரு டைனமைட்டா மாறிடுவீங்க.